1.5ல 6 சம்மு. இந்த செட்டை இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம செட்டை கண்டுபிடிக்கணும் முதல்ல. சரிங்களா? முதல்ல ஏ செட் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 6n. அப்புறம் n பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் n லெஸ் தென் 6 இல்லையா? ஹோல் நம்பர் எதில் ஆரம்பிக்கும்? 0ல் ஆரம்பிக்கும். எது வந்து இதில் இதுக்குள்ளே முடியுது? 6க்குள்ளே. 1 2 3 4 5. இப்போ என்னோட வேல்யூ என்னது? இது வரைக்கும். இப்போ இந்த வேல்யூ எடுத்து போயிட்டு இதில் போடணும் ஒரு வேல்யூவாக. அப்போ 6 × 0 0, 6 × 1 6, 6 × 2 12, 6 × 3 3 6 are 18, 6 × 4 24, 6 × 5 30. ஏ செட்டு முடிஞ்சிச்சு. சரிங்களா? பி செட்டு. பி எதில் ஆரம்பிக்குது பாருங்கள். n நேச்சுரல் நம்பர் இல்லையா? பிலாங் டு நேச்சுரல் நம்பர். அப்புறம் எதுக்குள்ள இருக்குது n என்னவா இருக்குது? 2n ஆகுது இல்லையா? 2n. n பிலாங் டு நேச்சுரல் நம்பரு. n லெஸ் தென் கிரேட்டர் தென் 2 கிரேட்டர் தென் n 9. அப்போ நம்பர் எப்படி இது பாருங்கள். n 2க்கு மேலே, 2க்கு மேலேனா 3 4 5 6 7 8 9 சேர்ந்து வரும். இங்கே n எப்படி இருக்குது? x ஈக்குவல் டு 2n. அப்போ இந்த வேல்யூ எல்லாம் இதில் போடுறோம். போட்டால் என்ன வருது பாருங்கள். 2 × 3 என்னது? 2 3s are 6, 2 × 4 8, 2 × 5 10, 2 × 6 3 4 5 6 7 8 9 கரெக்ட் தான். 2 × 6 12, 2 × 7 14, 2 × 8 8 எவ்வளோ? 16, 2 × 9 18. வச்சுங்களா? இது முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம சி கண்டுபிடிக்கணும். சி செட் எப்படி இது பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 3n இருக்குது. அதே நேரத்தில் n பிலாங் டு நேச்சுரல் நம்பர் ஆகுது. அப்புறம் n கிரேட்டர் தென் 4 லெஸ்ஸர் தென் 10. அப்போது n எப்படி இது பாருங்கள். 4 5 6 7 8 9 ஆகுது. இதை மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். எக்ஸ் ஈக்குவல் டு 3 × 4 3 4s are 12, 3 × 5 15, 3 × 6 18, 3 × 7 21, 3 × 8 24, 3 × 9 27. இப்போ 3 செட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஏங்கிற செட்டு எப்படி இருக்குது? 0 6 12 18 24 30. பிங்கிற செட்டு 6 8 10 12 14 16 18. அப்புறம் சிங்கிற செட்டு 12 15 18 21 24 27. ஓகேங்களா? 27. இப்போ நம்ம அந்த செட்டு எடுத்துக்காச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ டிஃப்ரென்ஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் ஏ டிஃப்ரென்ஸ் சி. இதை கண்டுபிடிக்கணும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல இதை கண்டுபிடிச்சிடலாம். எல்ஹெச்எஸில் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் சி. ரெண்டையும் சேர்த்து எழுதணும் இல்லையா? சரி, எதெல்லாம் காமன் ஆகுதோ அதை மட்டும் எழுதணும். இதெல்லாம் காமன் ஆகுது பாருங்கள். 6 இல்லை, 8 இல்லை, 10 இல்லை, 12 இருக்குது. 12 14 இல்லை, 16 இல்லை, 18 இருக்குது. 18. ஏ டிஃப்ரென்ஸ் பி இன்டர்செக்ஷன் சி. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து எழுதிங்க. 0 6 12 18 24 24 24 30 மைனஸ் 12 18. ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா மிச்சம் என்ன ஆகுது பாருங்கள். 0 6 24 30. இது எல்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் பாருங்கள். ஆர்ஹெச்எஸ் ஏ டிஃப்ரென்ஸ் பி இல்லையா? ஏ டிஃப்ரென்ஸ் பி. ஏ டிஃப்ரென்ஸில் பி இப்படி எழுதிக்கலாம். 6 12 18 24
30. பிங்கிறது என்னது? சாரி, டிஃப்ரென்ஸ் இல்லையா? மைனஸ் 6, 8, 10, 12, 14, 16, 18. கேன்சல் பண்ணலாம். 8, 12, 18. 7 இருக்கிற மிச்சம் என்னது? 0, 24, 30. அப்புறம் ஏ டிஃப்ரென்ஸ் சி. ஏ டிஃப்ரென்ஸ் சி என்னது? ஏ என்னது முதல்ல? 0, 6, 12, 18, 24, 30. சிங்கிறது என்னது? 12, 15, 18, 21, 24, 27. 12 ஆயிடுச்சிடலாம், 18 ஆயிடுச்சிடலாம், 24 ஆயிடுச்சிடலாம். அவ்வளோதான் இல்லையா? அப்போது 0, 6, 30. இப்போ ரெண்டுத்தையும் யூனியனாக எழுதணும் இல்லையா? யூனியன் எழுதிட்டு இது வந்துச்சுன்னா ஓகே. அப்போது ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் ஏ டிஃப்ரென்ஸ் சி ஈக்குவல் டு ரெண்டையும் சேர்த்து எழுதணும் இல்லையா? 0, 6, 24, 30 வந்துச்சு பாருங்கள். ஈக்குவேஷன் 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்கிறதுனால இது பாசிபிள். தேங்க்யூ.